புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் வெங்கடாசலம் நினைவு பேரணியில் சிலர் ரகளையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அது சார்ந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வடகட்டையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வெங்கடாசலத்தின் 15வது ஆண்டு நினைவு நாள் ஒரு சமூகத்தினர் சார்பில் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு இருந்தது. அதன் ஒரு பகுதியாக தான் இன்று ஆலங்குடி அருகே வடகாட்டுல அவரோட நினைவு நடத்துல அஞ்சலி செலுத்துவதற்காக ஒரு சமுதாயத்தினர் புதுக்கோட்டை பாலநகர் ரயில்வே கேட்ட பகுதியிலிருந்து பேரணியாக புறப்பட்டு 50க்கும் மேற்பட்ட கார்கள், அதே போன்று 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் புதுக்கோட்டை நகர பகுதிகளான பால்பண்ணி, PL ரவுண்டானா வழியாக புதிய பேருந்து நிலையத்தை நோக்கி வந்தாங்க. அப்போது அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் பலர் ஒரு இருசக்கர வாகனத்தில் 3-4 பேர் பயணித்தும், அதே போல சாலைகளில் இரும்பு கம்பிகளை உராய்த்தும் இருசக்கர வாகனத்தில் அதிக அளவு சத்தங்களை எழுப்பியும் புதுக்கோட்டையில் முக்கிய சாலைகளில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சென்றாங்க. மேலும் புதுக்கோட்டை புதிய பேருந்து எதிரே இருசக்கர வாகனங்களில் வீலிங் செய்தும், அதே போல சாலையில் வட்டமடித்தும் பொதுமக்களுக்கு பொது பல பெரும் இடங்களும் ஏற்படுத்தினாங்க. மேலும் இதனால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்திற்கு ஆளாகி விரைவில் வரையில் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பேரணிக்கான பாதுகாப்புல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையிலான 100க்கும் இங்கிருந்து வடகாட்டில் உள்ள முன்னாள் வெள்ளத்துக்கு செல்ல உள்ளாங்க.